ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத எங்கள் திரியேக தேவனே, அப்பா, இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஏசப்பா, இவ்வேளையில் மரித்த லாசருவை நீர் உயிரோடு எழுப்பிய நிகழ்வை நினைவு கூறுகிறோம். நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று மார்த்தாள் சொன்ன வார்த்தை அவளின் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. ஆண்டவரே, மரித்து 4 நாட்கள் ஆன பிறகு நீர் அந்த இடத்திற்கு சென்றீர். ஆனாலும் நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று கூறி, லாசருவே வெளியே வா என்று உரைத்த சத்தமாய் கூப்பிட்டு அவனை உயிரோடு எழுப்பினீர். நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் இன்று எங்கள் வாழ்க்கையிலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வீராக. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் இறந்து போயிருக்கிற நம்பிக்கைகள், முடங்கி போயிருக்கிற ஆசிர்வாதங்கள், முடிவடைந்ததாக தோன்றும் சூழ்நிலைகள் அனைத்தையும் உம்முடைய வல்லமையால் உயிர்ப்பிக்குமாறு வேண்டுகிறோம். ஏசப்பா, இன்று எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கட்டுப்பாடுகள், இருள், பயம், துக்கம் ஆகியவற்றிலிருந்து வெளியே வா என்ற முடுக்குரல் ஒலிக்கட்டும். அப்பா, எங்கள் குடும்பத்தில், உடல் நலத்தில், வேலையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இறந்து போன பகுதிகளை உயிர்ப்பித்து புதிதாய் மாற்றும். நீர் எங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் உயிர் தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன்.